சரி, சிவபிரியன், இந்த ஒரு போராட்டத்தின் மூலமாக அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு குரல் இங்க எழுது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த ஒரு போராட்டம் விஜய்க்கான ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்குமா? இல்ல, யாருமே இங்க பேசினவங்க அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்ன ஒரு தீர்க்கமா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, என்னை உட்பட. அதுதான் விஜய் அவர்களுடைய இலக்கு. அவர் ஃபர்ஸ்ட் வரணும்னா வருவாரு, ஃபர்ஸ்ட் வர முடியலன்னா ரெண்டாவது வர்றதுக்காவது ட்ரை பண்ணுவாருங்கிறது. அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது அவ்வளவு சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு கூட அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட நீங்க 30% இல்லைன்னு யாராவது இங்க சண்டை போட்டாலும் கூட 25% அதிமுக கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 20-30% ஓட்டு இருக்கிறதுனாலதான் பிஜேபி எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு அவங்க வேற வழி இல்லாம எப்படியாவது பிரஷரைஸ் பண்ணியாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் தான் அந்த கூட்டணியை வச்சிருக்காங்க. அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்திற்கும் தொடர்ச்சியா அழைப்பு இருக்கே. இல்ல, அதுதான் விஷயம் என்னன்னா, அதிமுகவும் பாஜகவும் தான் விஜய் அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறார்களே தவிர, விஜய் அவர்கள் எங்கேயுமே நான் பாஜகவோட கூட்டணி வைப்பேன், இல்ல அதிமுகவோட கூட்டணி வைப்பேன்னு கூட அவர் சொல்லல. அவர் ரொம்ப வெளிப்படையா என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் அதிமுக கூட்டணி வரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, பேசிக்கலா அவர் அதிமுகவுக்கு இருக்கிற ஓட் பேங்கை அவர் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அந்த ஓட் பேங்க் அவர் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் எனக்கு ஓட்டு போடுவாங்க, ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு நான் ஸ்ட்ரைடண்டா எடுத்தேன்னா அவங்க வருவாங்கிறதுனால தான் அதிமுகவை விஜய் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாம இருக்கிறாருங்கிறத நான் நினைக்கிறேன். ஆனால் அதை புரிந்து கொள்ளாத ஒரு சில அதிமுக தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு விஜய்க்கு சப்போர்ட்டிவ் பேசுற மாதிரி பேசுறாங்க. அது அவங்களுக்கு கவுண்டர் ப்ரொடக்டிவா தான் ஆக போகுது. விஜய் அவர்கள் விஜயினுடைய அரசியல் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு பிரதான எதிரியாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அவர் அவருடைய அரசியல் பயணத்தை முதல்ல இருந்து அவர் கட்டமைச்சிருக்கிறார். அது 2026 தேர்தலில் நடக்குமா, 31 தேர்தலில் நடக்குமா, 36 தேர்தலில் நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா விஜயோட அரசியல் திமுகவுக்கு பிரதான எதிரியாக மாறுவதற்கான ஒரு அரசியல் பயணமா தான் அது இருக்க போகுது. அதற்கான ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் விஜய் அவர்கள் கொடுக்கிறார். ஆனா அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அது டிஎம்கேவா இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் அந்த ஸ்ட்ரென்த்ல இருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 30% வாக்குகள் உள்ள ஒரு கட்சியை ஒரு எலெக்ஷன்ல நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட முடியுங்கிறத நான் ஏத்துக்கலாம். அப்படி ரீப்ளேஸ் யாராவது ஒருத்தர் உள்ள கட்சியை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு ரெவல்யூஷனா தான் இருக்கணும், அது எலெக்ஷனா இருக்கு. பாயிண்ட் டேக்கன். இந்த தலைப்பை ஒட்டிய கேள்வியை மக்கள் மன்றத்தில் முன் வச்சிருந்தோம். மக்கள் என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். லாக்அப் மரணங்களை கண்டித்து விஜய் தலைமையில் நடைபெற்ற போராட்டம் அக்கறையா அரசியலா அப்படின்ற 2 கேள்வியை முன் வச்சிருந்தோம். அக்கறை என்று 23% பேரும், அரசியல் அப்படின்னு 77% பேரும் வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. முதல் முறை வீடு வாங்குவோர் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து 90% சேமிப்பு பணத்தை முன்பணமாக எடுக்கும் வகையில் விதிகளை மத்திய அரசு திருத்தியுள்ளது. வீடு வாங்குபவர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி கணக்கில் உள்ள தொகையில் ஒரு பகுதியை திரும்பப் பெறும் வசதி உள்ளது. இருப்பினும் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் 5 வருடங்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற விதி இதுவரை இருந்து வந்தது. அந்த விதிகளை திருத்தி சில மாற்றங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி உறுப்பினர்கள் தங்கள் PF கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் 90% வரை பணம் எடுக்கலாம் என்றும், அதற்கு கணக்கு தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அண்மையில் மேலும் சில புதிய அம்சங்களை வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. அதன்படி அவசர தேவை